வெல்கம் பேக் டு தி சேனல். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டாப் டாக்ஸ் எக்ஸ்பிரஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்கார்டினேட் டாக்ஸ். கன்கார்டினேட்னால் சேம் திங் தான், எக்ஸல் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மெத்தடு தான். ரெண்டு காலமை கம்பைன் பண்ணுறதுக்கு கன்கார்டினேட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஜன் அண்ட் சிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு நியூ காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். நியூ காலம் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே ரீஜன் அண்ட் சிட்டி அப்படி போட்டுக்கோங்க. ஸோ கன்கார்டினேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பேசிக்காக எக்ஸலில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் காலம்ஸை கன்கார்டினேட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் 2 காலம்ஸ் தான். ஒரு ஃபார்முலாவுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னா 2 காலம்ஸ் மட்டும் தான் கம்பைன் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள் காலம்ஸை நீங்கள் கம்பைன் பண்ண வேண்டி இருந்ததுன்னா பிஃபோர் இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிஃபோர் தட் இன்னொரு கன்கார்டினேட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நவ் நம்ம வந்து ரீஜன் அண்ட் சிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சிட்டி. ஓகே, ரீஜன் சிட்டி கம்பைன் காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. என்ன இஷ்யூ அப்படின்னா எது ரீஜன் எது சிட்டின்றது தெரியல. அதே மாதிரி அதுக்கான டீலிமிட்டர் எதுவுமே இல்லை. ஸோ டீலிமிட்டர் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபார்ம்லாம் 2 எலிமெண்ட்டை தான் ரெண்டு எலிமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஆர்டர் அப்படின்றத எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நான் ஒரு ஹைஃபன் டீலிமிட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹைஃபன் டீலிமிட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே சென்ட்ரல், அதாவது ரீஜன் செலக்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் ஹைஃபன் டீலிமிட்டர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக நான் என்ன பண்ணணுன்னா சிட்டியை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு கன்கார்டினேட் யூஸ் பண்ண போகிறேன். அகெயின் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னொரு கன்கார்டினேட் போட்டுட்டு, ஸோ இது ஃபஸ்ட் அவுட்புட் இப்போ வந்து செகண்ட் சிட்டியோட எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரீஜன் ஹைஃபன் சிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். மோஸ்ட்லி கால்குலேட்டர் காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நெசசரி அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் மெத்தடில் லுக்கப் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக வேறு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிலேட்டட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரிலேட்டட் என்ன பண்ணணுன்னா லுக்கப் பண்ணுற அதே வேல்யூவை தான், அதே ஃபங்க்ஷன் அதே மெத்தடாலஜியை தான் இதுவும் யூஸ் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிலேட்டட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்டஸோட காலமாக எடுத்துகிட்டு வரப்போம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ்னு ஆட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் அவ்வளோதான், சிம்பிள். என்ன காலமோட ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்றது. டிஃபால்ட்டாக உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா இந்த டேபிள் எந்தெந்த டேபிளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். ஸோ இந்த டேபிளுக்கும் மற்ற டேபிளுக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலன்னா உங்களால் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டேபிள் 1 டேபிள் 2 ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர்ஸ் டேபிள் அண்ட் ரிட்டர்ன் டேபிள்ஸ் 2 டேபிளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் இது வந்து இந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷனை நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் தான் தேவை. ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டோம், அதுதான். ஸோ இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம இங்கே ரிலேஷன்ஷிப்பில் போய் பார்க்கலாம். ஆர்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் என்ன கண்டிஷனில் நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மெத்தடு தான் அங்கே டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். நம்ம வந்து டார்கெட் காலம்ஸோ என்ன மேட்சிங் காலம் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக ரிலேட்டட் கொடுத்துட்டு எந்த காலமோட வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அந்த காலமோட வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் இங்கே லோட் ஆகிடும். பட் இந்த 2 டேபிளும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. பட் லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஸோ சில யூஸ் கேஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அல்லது அது யூஸ் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அடிஷ்னல் கால்குலேட்டர் காலம்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் தேவைப்பட்டால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் டாப் டாக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான். இதை நீங்கள் உங்களோட பவர் பை டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னால் முடிஞ்ச வரையே கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.